ஸ்கூல் புக்கில் இந்த மாதிரி பாக்ஸில் இருக்கக்கூடிய தகவல்களை நம்ம வரிசையாக பார்த்துட்ருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது 8வது வீடியோ. அதில் என்ன அப்படின்னா 7ஆம் வகுப்பில் உள்ள பாலிட்டியில் உள்ள டாபிக்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். முதல் பருவத்தில் முதல் பாடம் சமத்துவம் அப்படிங்கிற பாடம். அந்த பாடத்தில் கொடுத்துருக்கக்கூடிய பாக்ஸ் பார்க்கலாம். முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க? சட்டத்தின் ஆட்சி. சட்டத்தின் ஆட்சி அப்படின்னா என்ன சொல்லுவோம்? ரூல் ஆஃப் லா அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு நம்ம கேட்பாங்க, ரூல் ஆஃப் லா அப்படிங்கிற கான்செப்டை எங்கேருந்து எடுத்தாங்க அப்படின்னு. அது எங்கேருந்து எடுத்தாங்க? இங்கிலாண்டில் தான் எடுத்தாங்க. இதை வாதுரைத்தர் முதல்ல பரிந்துரைத்தவர் யார் அப்படின்னா ஏவி டைசி அப்படிங்கிற பிரிட்டிஷ் சட்ட வல்லுநர் அப்படிங்கிறவர் தான் சட்டத்தின் ஆட்சி ஏவி டைசி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 19ஆம் நூற்றாண்டில் பெண்கள் முன்னேற்றத்துக்காக 19ஆம் நூற்றாண்டில் தான் இந்த மாதிரி நிறைய ரெவல்யூஷன்ஸ் ஆரம்பிச்சது. அதில் குறிப்பிடத்தக்க ஆட்களை கொடுத்துருக்காங்க. இப்போ ராஜாராம் மோகன் ராய் எடுத்துக்கிட்டோம்னா அவர் சதி ஒழிப்பு, அதே மாதிரி ஈஸ்வர சந்திய வித்யாசாகர் திருமண வயது முன்னேற்றம், திருமண வயது சட்டம் கொண்டு வரதுக்கு முக்கிய காரணமாக இருந்தார். அதே மாதிரி தயானந்த சரஸ்வதி, எம்ஜி ரானடே, தாராபாய் ஷிண்டே, பேகம் ருஹேயா, சகாவத் உசேன், சாவித்ரிபாய் பூலே, அவங்கெல்லாம் பெண்களுக்காக முதல் பள்ளி தொடங்கியவங்க சாவித்ரிபாய் பூலே. ஸோ இந்த மாதிரி முக்கியமானவங்களை பற்றி கொடுத்துருக்காங்க. அடுத்து அரசியலமைப்பு சட்டத்தோட முக்கியமான ஒரு உரிமையை பற்றி கொடுத்துருக்காங்க. உரிமை தொடர்பான ஆர்டிகிள் 14(1), 4 சட்டத்தின் முன் அனைவரும் சமம். இந்த 4 பேர் என்ன சொன்னாலும் நம்ம என்ன செய்யணும்? அவங்க 4 பேருக்கு சமமாக நம்ம வாழ்க்கையில் உயர்ந்து காட்டணும். 4 பேர் 4 விதமாக பேசுவாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அவங்களுக்கு ஈக்குவலாக நம்ம நிற்கணும். நம்ம ஒரு ஆளாக இருந்தாலும் அந்த 4 பேருக்கு ஈக்குவலாக நம்ம வாழ்க்கையில் ஜெயிச்சு காட்டி அவங்களுக்கு பதில் சொல்லணும். அப்போ எல்லாருமே சமம் அப்படிங்கிறத இது உணர்த்துது. 4 பேரும் ஒரே மாதிரி தான் பேசுவாங்க அப்படின்னு. அடுத்து பாகுபாட்டை தடை செய்கிறது. 5 விரல் இருக்குது அப்படி தானே? ஒரு கையில் 5 விரல் இருக்குது. 5 விரலும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அப்படி தானே? தனித்தனியாக இருக்கும். அதுக்குன்னு உயரம் இல்லாமல் எல்லாமே உயரம் அப்படின்னு பார்க்கும்போது தனித்தனியாக இருக்கும். ஆனால் அந்த பாகுபாட்டை கை என்ன செய்யும்? தடை செய்யும். அது எல்லாமே கையோட விரல்கள் அப்படின்னு எடுத்துக்கணும். 5 விரலும் 5 ஒரே மாதிரி இருக்கான்னு சொல்லுவாங்க அப்படி தானே? அப்போ 15 பாகுபாட்டை தடை செய்கிறது. அடுத்து 16 வயதில் பொது வேலைவாய்ப்பில் அனைவருக்கும் என்ன வைக்கணும்? சம வாய்ப்பு. 16 வயதிலே வேலை வாய்ப்பை பற்றி யோசிச்சா தான் 18 முடிக்கும்போது வேலை நமக்கு கிடைக்கும். அடுத்து 17 தீண்டாமை ஒழிக்கணும். 7ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு நல்ல நம்பர். அந்த நம்பர் தீண்டாமை ஒழிக்கிறதுக்கு நம்ம வச்சுருக்கோம் 17. அடுத்து 18 பட்டங்கள் அளித்து வேறுபடுத்தலை தடை செய்கிறது. 2 பட்டங்கள் வச்சுக்கலாம். என்னது? இராணுவம் தொடர்பான பட்டங்களை வைத்துக்கலாம். இன்னொன்று கல்விசார் பட்டங்களை வைத்துக்கொள்ளலாம். மற்ற பட்டங்களை என்ன செய்யக்கூடாது அப்படின்னா பயன்படுத்தக்கூடாது. சுதந்திரம், சமத்துவம், இது ரெண்டுமே என்னது? மக்களாட்சியுடைய 2 அடிப்படை கோட்பாடுன்னு சொல்கிறாங்க. சுதந்திரம், சமத்துவம். அனைத்து மக்களும் சட்டத்துக்கு முன்பாக சமம். ஆர்டிகிள் 14 சொல்லுது. அனைவரும் அரசியல் வாழ்வில் பங்கெடுக்கிறதுக்கு சமமான வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும். இதை தான் அரசியல் உரிமை அப்படின்னு சொல்லுவாங்க. குடிமையல் உரிமை அப்படிங்கிறது சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படிங்கிறத குறிக்குது. பாலின சமத்துவம் அப்படின்னா ஆண் பெண் 2 பேரும் சமமாக நடத்தணுங்கிறது தான் பாலின சமத்துவம். அரசாங்கத்துடைய பல்வேறு சட்ட செயல்பாடுகள் பாலின சமத்துவத்தை நோக்கமாக தான் கொண்டிருக்கின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து 2வது பாடம் அரசியல் கட்சிகள். முதல்ல என்ன சொல்லியிருக்காங்க? கட்சியுடைய தேர்தல் அறிக்கை. தேர்தலுக்கு முன்னே என்ன செய்வாங்க அப்படின்னா பரப்புரையில் வேட்பாளர்கள் தங்களோட கட்சி ஆட்சிக்கு வந்தால் என்னெல்லாம் திட்டங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொள்கைகளை என்ன செய்வாங்க? அறிவிப்பாங்க. அதை தான் தேர்தல் அறிக்கைன்னு சொல்லுவோம். அதில் பெரும்பாலானது என்ன செய்ய மாட்டாங்க? நிறைவேற்ற மாட்டாங்க. அரசியல் கட்சிகளோட செயல்பாடுகள் என்னவாக இருக்கணும் அப்படின்னா, முதல்ல நேர்மையான எதிர்ப்பை வழங்கணும். ஒரு எதிர்கட்சி அப்படின்னா நேர்மையான எதிர்ப்பை வழங்கணும். பொறுப்புடைமையாக இருக்கணும். ஸ்திரத்தன்மை, நிலையான ஒரு இதை வழங்கணும். அப்பப்போ மாறிட்டே இருக்கக்கூடாது. பரிந்துரைத்தல், தேர்ந்தெடுக்கப்பட்ட அலுவலகத்துக்கு தனிநபர் என்ன செய்வாங்க அப்படின்னா பரிந்துரைப்பாங்க. அடுத்து அரசியல் பிரச்சாரம், பேரணி இதெல்லாம் ஏற்பாடு செய்வாங்க. தேர்தலில் வெற்றி பெற தேர்தல் அறிக்கை வெளியிடுவாங்க. மக்கள் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை, கொள்கைகளை முன்வைப்பாங்க. சமுதாயத்தையும் அரசையும் இணைப்பாங்க. தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய உறுப்பினர்களை ஒருங்கிணைப்பாங்க. அரசாங்கத்தை ஏற்படுத்தி இயக்குவாங்க. பொதுவான கொள்கைகளை உருவாக்குவாங்க. இது எல்லாமே அரசியல் கட்சிகளுடைய செயல்பாடுகள் அப்படின்னு சொல்கிறோம். இந்திய தேர்தல் ஆணையம் மிக முக்கியமான ஒரு அமைப்பு. அது ஒரு சட்டப்பூர்வ அமைப்பு. தேர்தல் ஆணையம் தேர்தல் நடத்துறதுக்கு அதிகாரம் கொண்டது. ஒரு சுதந்திரமான சட்டப்படியான ஒரு அமைப்பு தான் தேர்தல் ஆணையம். அதே சமயம் சுதந்திரமான அமைப்பு. தலைமையிடம் எங்கே இருக்குது அப்படின்னா புதுடெல்லியில் இருக்குது. அடுத்து ஒரு அரசியல் கட்சியை தோற்றுவிக்கணும்னா என்ன செய்யணும் அப்படின்னா இந்திய தேர்தல் ஆணையத்தில் முதல்ல பதிவு செய்யணும். குறைந்தபட்சம் எவ்வளோ உறுப்பினர்கள் இருக்கணும் அப்படின்னா 100 உறுப்பினர்கள் இருக்கணும். அவங்க எல்லாருமே வாக்காளர் அடையாள அட்டை வைத்தவங்களாக இருக்கணும். கட்சி அமைப்பு குறித்த ஆவணத்தை என்ன செஞ்சுருக்கணும்? கொண்டிருக்கணும். அதுக்கப்புறம் அது ரெகக்னைஸ் பண்ணுறதுக்கு சில இது இருக்குது. இவங்க பதிவு செய்கிறது அந்த தேர்தல் ஆணையத்தால் அது அங்கீகரிக்கப்பட்டது அப்படின்னு எப்போ தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, தேசிய கட்சிகள் அப்படின்னு அங்கீகரிக்கப்படுது அப்படின்னா மக்களவை தேர்தலில் என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னா 6% வெற்றி பெற்றிருக்க வேண்டும். 6% என்ன செஞ்சுருக்கணும்? வாக்கு பெற்றிருக்க வேண்டும். அதுவும் என்னது?
செல்லத்தகுந்த வாக்கு. செல்கிற ஓட்டு எவ்வளவோ, சில ஓட்டுகள் வந்து செல்லாத ஓட்டுகளாக இருக்கும். செல்லக்கூடிய ஓட்டுகளில் என்ன செய்யணும், 6% அவங்க வாங்கியிருக்கணும். அப்போ தான் தேசிய கட்சி அங்கீகரிக்கப்படுவாங்க. ஒன்று மக்களவைத் தேர்தலில் வாங்கியிருக்கலாம், இல்லை 4 மாநில சட்டமன்ற தேர்தலில் வாங்கியிருக்கணும். இதே மாதிரி 4 மாநிலங்கள்லேயும் நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தல் என்ன வாங்கியிருக்கணும் அப்படின்னா 6% ஓட்டு வாங்கியிருக்கணும். 1 அல்லது 1க்கு மேற்பட்ட மாநிலங்களில் இதான் கண்டிஷன். ஒன்று மக்களவைத் தேர்தலில் வாங்கியிருக்கலாம், இல்லை 4 மாநில சட்டமன்ற தேர்தலில் வாங்கியிருக்கலாம். 6% ஓட்டு வாங்கியிருக்கணும். இதான் கண்டிஷன். 6% ஓட்டு வாங்கலை அப்படின்னா 1 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களில் 4 மக்களவைத் தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்க வேண்டும். அப்போது கண்டிஷன் என்ன அப்படின்னா 6%, அதை ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து 4 தொகுதியில் வெற்றி. இது வந்து ஓட்டு மட்டும்தான். இது வந்து வெற்றி பெற்றிருக்கணும். அது ஒரே மாநிலமாக இருக்கலாம், இல்லை 1க்கு மேற்பட்ட மாநிலங்களில் வெற்றி பெற்றிருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. 3வது கண்டிஷன் என்ன அப்படின்னா இறுதியாக நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் குறைந்தபட்சம் 3 மாநிலங்களில் 2% தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும். கடைசியாக நடந்த தேர்தலில் என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னா மக்களவைத் தேர்தலில் குறைஞ்சது 2 மாநிலங்களாக வெற்றி பெற்றிருக்கணும். அது எப்படின்னா 2% தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கணும். இதுதான் 3 தேசிய கட்சிகளுக்கான 3 கண்டிஷன். இது மாநில கட்சிக்கு அதே தான். இங்கே 6%ங்கிறது மக்களவைத் தேர்தலில் 4 மாநிலங்களுக்கான சட்டமன்ற தேர்தலில் வாங்கியிருக்கணும். ஆனால் இங்கே மாநில சட்டப்பேரவைக்கான தேர்தலில் 6% வாங்கியிருக்கணும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு 25 தொகுதிக்கும் ஒரு மக்களவை தொகுதி அல்லது சட்டப்பேரவை தேர்தலில் குறைந்தபட்சம் 2 தொகுதியில் வெற்றி பெற்றுக்கணும். இங்கே 4 தொகுதி வெற்றி பெற்றணும்னு சொல்கிறாங்கல்ல, இங்கே 25 தொகுதிகளுக்கு ஒரு மக்களவை தொகுதி அது வெற்றி பெற்றிருக்கலாம். இல்லை அப்படின்னா சட்டப்பேரவை தேர்தலில் 2 தொகுதியும் வந்து என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னா வெற்றி பெற்றிருக்கணும். அங்கே 4 வெற்றி, இங்கே 2 வெற்றி, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மக்களவை தொகுதியாக இருந்தால் 1 மட்டும் ஜெயிச்சிருந்தா போதும். அடுத்து சட்டப்பேரவைகளில் மொத்த தொகுதிகளில் குறைந்தபட்சம் என்ன 3% தொகுதிகளில் என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னா வெற்றி பெற்றிருக்கணும். இங்கே 2% தொகுதிகளில் வெற்றி பெற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து சுயேட்சை வேட்பாளர் வந்து எந்த கட்சியிலும் சேராமல் தானாக போட்டியிடக்கூடிய ஒரு ஆள். அடுத்து தேர்தல் குழு சின்னங்கள். 1968 முதல் கல்விக் கொள்கை வந்த ஆண்டு. அப்போ தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தேர்தல் சின்னங்கள் ஆணை அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. அதுபடி 2 வகையான சின்னங்கள் இருக்குது. என்ன அப்படின்னா ஒன்று ஒதுக்கப்பட்ட சின்னங்கள், இன்னொன்று ஒதுக்கப்படாத சின்னங்கள். ஒதுக்கப்பட்டது அப்படின்னா ஏதாவது ஒரு பர்டிகுலராக அங்கீகாரம் பெற்ற அரசியல் கட்சிக்கு மட்டுமே சொந்தமானது அப்படிங்கிற பொருள். இப்போ உதயசூரியன் ரெட்டை இலை அப்படிங்கன்னா அது அவங்களுக்காக மட்டும்தான், மற்ற கட்சிகள் அதை வாங்க முடியாது. ஸோ அதுதான் ஒதுக்கப்பட்ட சின்னம் அப்படிங்கிறது. இந்த ஒதுக்கப்படாத சின்னம் அப்படிங்கிறது புது புது கட்சிகளுக்கு சுயேட்சைகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு இதுதான். அங்கீகரிக்கப்படாத கட்சிகளுக்கு ஒதுக்கக்கூடிய சின்னத்தை தான் என்ன சொல்கிறோம், ஒதுக்கப்படாத சின்னம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தேசிய கட்சிக்கும் மாநில கட்சிக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? தேசிய கட்சி அப்படிங்கிறது இந்தியா முழுவதும் நடக்கக்கூடிய தேர்தல்களில் போட்டியிடக்கூடிய ஒரு அரசியல் கட்சி. இப்போ பிஜேபி, காங்கிரஸ் இந்த மாதிரி கட்சிகள்லாம் இந்தியா முழுவதும் போட்டியிடும். அதுதான் தேசிய கட்சி அப்படின்னு சொல்லுவோம். மாநில கட்சி அப்படின்னு சொல்லும்போது ஒரு மாநிலத்துடைய நடைபெறக்கூடிய பல்வேறு தேர்தல்களில் போட்டியிடும். அதாவது உள்ளாட்சி தேர்தல்களாக இருக்கலாம், இல்லை மாநில தேர்தல்களாக இருக்கலாம். இந்த மாதிரி தேர்தல்களில் வந்து என்ன செய்யும், போட்டியிடும். மாநிலத்துக்குள்ளே தான் அந்த கட்சி எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கட்சியாக இருக்கும். அடுத்ததாக தேசிய கட்சினா குறைந்தபட்சம் என்ன செய்யணும் அப்படின்னா 4 மாநிலங்களையாவது என்னது வலிமையுடையாக தான் இருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 4 மாநிலத்தையாவது அந்த கட்சி வந்து நல்ல பெரிய அளவில் வளர்ச்சி பெற்ற கட்சியாக இருக்கணும். இது பிராந்திய கட்சினா கிட்டத்தட்ட 1 அல்லது 2 மாநிலங்களில் வலிமையுடையதாக இருக்கணும். இது தனக்கென பிரத்யேகமான சின்னத்தை நாடு முழுவதும் கொண்டிருக்கும். இது மாநிலம் முழுவதும் என்ன செஞ்சுருக்கும், கொண்டிருக்கும். ஆனால் வேறு மாநிலத்தில் உள்ள கட்சிக்கு என்ன செய்யலாம், ஒதுக்கீடு செய்யப்படலாம். இந்த சின்னம் வந்து இவங்க வந்து இந்த மாநிலத்துக்கு வந்து தகுதியுடையவங்க. இதே சின்னத்தை வேறு மாநிலத்தில் உள்ள கட்சிக்கும் என்ன செய்யலாம், அரசாங்கத்தை அந்த தேர்தல் ஆணையத்தால் ஒதுக்கீடு செய்யப்படலாம். அதுதான் மாநில கட்சியாக இருந்தால் அதுதான். ஆனால் தேசிய கட்சியாக இருந்தால் அது அவங்களுக்கு மட்டும்தான். இது மாநில, தேசிய, சர்வதேச விவகாரங்களை தீர்த்து வைக்கிறது. இது பிராந்திய, மாநில நலன்களை தான் வலியுறுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. நவீன காலம் அப்படின்னா என்ன அப்படின்னா பெரிய சமூகத்தையும் அதிக மக்கள் தொகையும் கொண்டது. கட்சி முறை அப்படிங்கிறது இந்த நவீன காலத்துடைய தோன்றல் அப்படின்னு தான் எடுத்துக்கலாம். பரந்த பொது நலன்களோடு உள்ள ஒரு குழு தேர்தலில் வெற்றி பெற்று அரசாங்கத்தை கட்டுப்படுத்தவும் அதன் கொள்கைகள் மீது செல்வாக்கையும் செலுத்த முடியும். மொத்தத்தில் 3 வகையாக கட்சி இருக்குது. ஒரு கட்சி முறை, இரு கட்சி முறை, பல கட்சி முறை. 3 டைப்பாக கட்சி முறை அப்படிங்கிறது இருக்குது. இந்தியாவில் இருக்கக்கூடிய கட்சி முறை வந்து பல கட்சி முறை. யார் வேணாலும் கட்சி தொடங்கலாம். கட்சியில் உறுப்பினர் இல்லாத ஒருவரும் தேர்ந்தெடுக்கப்படலாம். அப்படி தேர்ந்தெடுக்கப்படுறவங்க என்ன சொல்லலாம், சுயேட்சை உறுப்பினர் அப்படின்னு சொல்லுவாங்க. சுதந்திரமான நியாயமான தேர்தல் நடத்துறதுக்கு தேர்தல் ஆணையம் அப்படிங்கிற ஒரு சுதந்திரமான சட்டப்பூர்வ ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து 7ஆம் வகுப்பு 2ஆம் பருவம். முதல் பாடம் என்னது, மாநில அரசு. ஸோ அதில் ஒரு கண்டென்ட்டும் இல்லை. 2வது பாடம் வந்து ஊடகமும் ஜனநாயகமும் இந்த பாடத்தில் கொடுத்துருக்காங்க. அச்சு எந்திரம்.
அச்சு எந்திரம் அப்படிங்கிறது ஜோஹனஸ் குட்டன்பர்க் அப்படிங்கிறவரால் 1453 வாஸ்கோடகாமா இந்தியாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன செஞ்சுருக்காங்க, கண்டுபிடிச்சிருக்காங்க. ஊடகத்துடைய வகைப்பாடு அப்படின்னா குறுகிய தொடர்புடைய ஊடகம் அப்படின்னா கேபிள் தொலைக்காட்சி, நேரடி அஞ்சல், கருத்தரங்கு இதெல்லாம். தொலைத்தொடர்பு ஊடகம் அப்படின்னா திரைப்படங்களுடைய தொலைக்காட்சி, வானொலி இதெல்லாம். அச்சு ஊடகம் அப்படிங்கிறது செய்தித்தாள், இதழ்கள், பத்திரிகைகள், புத்தகங்கள், சுவரொட்டிகள், அறிக்கைகள். இணைய ஊடகம் அப்படின்னா இன்டர்நெட் மூலமாக கூகுள் இணையதளங்கள் மற்றும் வலைப்பதிவுகள். சமூக ஊடகம் அப்படிங்கிறது என்னது, கீச்சகம், முகநூல், புலனம், கட்செவி அஞ்சல், படவரி இதெல்லாம் சொல்கிறாங்க. அகில இந்திய வானொலி 1956 ஆகாசவாணிங்கிறதோட பொருள் என்ன, ஆகாசம்னா வானம், வாணி அப்படிங்கிறது வானிலிருந்து வரக்கூடிய ஒரு ஒலி அப்படிங்கிற பொருளில் வானொலி ஒலிபரப்பை செய்து வருகிறது. 1936 ஆரம்பிக்கப்பட்டது. 1936 ஆரம்பிக்கப்பட்டது. 1936 ஆரம்பிக்கப்பட்டது அகில இந்திய வானொலி. அது 1956 தான் என்ன செய்கிறாங்க, ஆகாசவாணி அப்படின்னு பெயரில் வானொலி ஒலிபரப்பை செஞ்சுட்டு வர்றாங்க. மக்களாட்சி அப்படிங்கிறது கோட்பாடு என்ன அப்படின்னா, மக்களாட்சி அப்படின்னா டெமோக்ரஸி அப்படின்னு சொல்லுவோம். அந்த டெமோக்ரஸி டெமோஸ், கிரேசியாஸ் அப்படிங்கிற 2 கிரேக்க சொற்களால் ஆனது. டெமோஸ் அப்படின்னா மக்கள் அப்படின்னு அர்த்தம், கிரேசியாஸ் அப்படின்னா கிரெட்டோஸ் அப்படின்னா அதிகாரம் அல்லது ஆட்சி அப்படிங்கிறது பொருள். அப்போ மக்களாட்சினா மக்களுடைய ஆட்சி, மக்களுடைய அதிகாரம் அப்படிங்கிறது தான் பொருள். இது ஒரு கிரேக்க சொல். இதே ரிபப்ளிக் அப்படிங்கிறது என்ன, ரிபப்ளிக்னா பொது நிர்வாகம், பப்ளிக் மேட்டர்ஸ், பொது விவகாரம் அப்படிங்கிற பொருளில் வரும். அடுத்து 3வது பருவம், முதல் பாடம் பெண்கள் மேம்பாடு. மேம்பாட்டுக்கான முக்கிய காரணிகள் என்ன அப்படின்னா கல்வி தான். அடுத்து ஒருவருடைய முதல்ல என்ன சொல்கிறாங்க, கல்வி தான் ஒரு மேம்பாடு அப்படிங்கிறதுக்கு முக்கியமான காரணிகள். ஒருவருக்கு அறிவுபூர்வமாக சிந்திக்கக்கூடிய திறன், தனித்தன்மை வாய்ந்த முடிவுகள் எடுக்கிறதுக்கு கல்வி அப்படிங்கிறது உதவு. 2வது பாலின பாகுபாடு. பாலின பாகுபாடு எந்த சமூகம் பார்க்குதோ அது என்ன செய்யாது, ஒரு நாளும் முன்னேறாது. அந்த பாலின சமத்துவம் அப்படிங்கிறத நோக்கி நகர்கின்ற சமூகம் தான் முன்னேறும். அடுத்து ஜாதி, இன, சமய பாகுபாடுகளை அடிப்படையாக கொண்ட சமூகமும் என்ன செய்யாது, முன்னேற்றம் அடையாது. அடுத்து சமூகவியலில் பாலினம் அப்படின்னா என்ன, ஆண்பால் பெண்பால் குறித்த புரிதல்கள் மற்றும் வேறுபாடுகளில் சமூகத்தின் தாக்கம் எந்த விதம் எப்படி தான் இருக்குது அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ணுறது தான் சமூகவியலில் பாலினம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஒரு முக்கியமான கூற்று, நம்ம எதிர்காலம் பெண்களை உதாசீனப்படுத்துவாங்கல்ல, அவங்க கையில் இல்லை. அது நமது மகன்களைப் போல பள்ளிக்கு போகக்கூடிய, பள்ளிக்கு கல்வி செல்லக்கூடிய நமது மகள்களின் கனவுகளில் தான் அது இருக்குது. அவங்க தான் இந்த உலகத்தை தாங்கி நிற்கும் வல்லமை கொண்டவர்கள் அப்படின்னு சொன்னது அமெரிக்காவுடைய முன்னாள் ஜனாதிபதியான பாரக் ஒபாமா அவர்கள் சொன்னாங்க. எப்போ ஐநா சபையோட பொதுச்சபையில் 2012 உரையாற்றும் போது இவ்வளோ பெருமையாக சொன்னாங்க. அடுத்து பெண் கல்வி. சாவித்ரிபாய் புலே பாரம்பரியத்தை உடைத்த முதல் பெண்கள் பள்ளியுடைய முதல் பெண் ஆசிரியர், முதல் பெண்கள் பள்ளியின் முதல் பெண் ஆசிரியர். பெண்கள் கல்வியை பற்றி பேசும்போதெல்லாம் நினைவில் வரக்கூடியவங்க இவங்க தான். இந்தியாவில் பெண் கல்வியை செயல்வடிவமாக்கிய ஜோதிராவ் புலே அவங்களுடைய சாவித்ரிபாயுடைய கணவர். இவங்க இருவரும் பெண்களுக்கான முதல் பள்ளி எங்கே தொடங்கினாங்க அப்படின்னா 1848. இது ஒரு ரீசெண்ட் எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. பெண்களுக்கான முதல் பள்ளியை தொடங்கியது யார் அப்படின்னு கேட்டிருந்தாங்க, வருஷம் கேட்டிருந்தாங்க. 1848 சாவித்ரிபாய் புலேயும் அவரது கணவரான ஜோதிராவ் புலேயும். அடுத்து உலகத்துடைய முதன்மை பெண்மணிகள். இந்த உலகத்தின் முதல் பெண் பிரதம மந்திரி யார் அப்படின்னா ஸ்ரீமாவோ பண்டார நாயகா, இவங்க தான். அவங்களுடைய நாடு அப்படின்னு பார்த்தோம்னா இலங்கையோட பிரதமராக இருந்திருக்காங்க. விண்வெளி அப்படின்னா வாலண்டினோ தெரஸ்கோவா, சோவியத் யூனியன் ரஷ்யாவுடைய நாட்டை சேர்ந்தவங்க. எவரெஸ்ட் சிகரத்தை ஏறி அளவிட்டவங்க ஜன்கோ தபே, ஜப்பானை சேர்ந்தவங்க. ஒலிம்பிக்கில் தங்கம் வென்ற முதல் பெண் சார்லோட் கூப்பர், இங்கிலாந்தை சேர்ந்தவங்க. அடுத்ததாக ஆண் பெண் கல்வியறிவு விகிதம் 1951 2011 வரைக்கும் அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பை பேஸ் பண்ணி சுதந்திரம் அடைஞ்சிருக்கு. இப்போ எப்படி இருக்குது, இதுதான் வித்தியாசம். அப்போது ஆண் பெண்ணுக்கான இடைவெளி எவ்வளோ இருக்குது, 18.30 தான் இருந்திருக்கு. இப்போ 16.68, கிட்டத்தட்ட அதே தான். ஆனால் இங்கே என்ன வித்தியாசம் அப்படின்னா, அங்கே படித்தவங்க எவ்வளோ பேர் இருந்தாங்க அப்படின்னா 18 பேர் இருந்தாங்க. இப்போ 174 பேர் கிட்டத்தட்ட எழுத்தறிவு தெரிஞ்சவங்களாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அட்லீஸ்ட் அவங்க பேரை எழுதுறதுக்கு படிக்கிற தெரிஞ்சவங்கள தான் கல்வியறிவு விகிதம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், எழுத்தறிவு தெரிஞ்சவங்கள தான் சொல்கிறோம். இப்போது ஆண்கள் அப்போ 27, பெண்கள் 8 தான் இருந்துச்சு. ஆனால் இப்போது ஆண்கள் 82, பெண்கள் கிட்டத்தட்ட 65% கல்வியறிவு பெற்றவங்களாக இருக்காங்க. இடைவெளி அப்படின்னு பார்க்கும்போது 16 இடைவெளி அதிகமாக இருந்த காலம் அப்படின்னா 1981 அந்த காலகட்டத்தில் தான் ஆண்களுக்கு பெண்களுக்குமான இடைவெளி அதிகமாக இருந்திருக்கு.
இரண்டாவது பாடம் சந்தை மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு. நுகர்வோர் உரிமைகளில் குறிப்பிடத்தக்க ஒரு 8 அடிப்படை உரிமைகள் கொடுத்துருக்காங்க. அது 8 அடிப்படை உரிமைகள் என்னென்னா, முதல்ல அடிப்படை தேவைகளுக்கான உரிமை, அடுத்து பாதுகாப்புக்கான உரிமை, தகவல் அறியும் உரிமை, தேர்ந்தெடுக்கும் உரிமை, பிரதிநிதித்துவ உரிமை, குறை தீர்க்கும் உரிமை, நுகர்வோர் கல்வி மற்றும் உரிமை, தூய்மையான சுற்றுச்சூழலை பெறுவதற்கான உரிமை. இந்த பாடத்தில் கடைசியாக ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க, ரொம்ப முக்கியமான ஒரு பாக்ஸ். என்ன அப்படின்னா, அந்த முக்கியமான சட்டங்கள் இது நிறைய தடவை கேட்டிருக்காங்க. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் அப்படிங்கிறது 1986. 1986 தான் என்ன அப்படின்னா பாதுகாப்பு சட்டம், நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. கன்சியூமர் ப்ரொடக்ஷன் ஆக்ட் அப்படிம்பாங்க. அதே மாதிரி கோப்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. கன்சியூமர் ப்ரொடக்ஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நுகர்வோருடைய பாதுகாப்பு சட்டம் கோப்ரா ஆக்ட்னு சொல்லுவாங்க. அடுத்து சட்ட அளவீட்டு சட்டம், சட்டத்தை அளவிடக்கூடிய சட்டம் அப்படின்னா 2009. 2009 தான் சட்ட அளவீட்டு சட்டம். இந்திய தர நிர்ணய பணியகம், அதுவும் எப்போ அப்படின்னா கோப்ரா ஆக்டோட சேர்த்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ கோப்ரா ஆக்டும் தர நிர்ணயம் பண்ணுறக்கூடிய பணியகமும் 1986 தான். அத்தியாவசிய பொருள்னால் 5/5 1955ங்கிறத என்னது 1955. ஒரு 55ங்கிறது தான் அத்தியாவசிய பொருள், 55 அத்தியாவசிய பொருள். கருப்பு சந்தைப்படுத்தல் தடுப்பு மற்றும் அத்தியாவசிய பொருட்களுடைய பராமரிப்பு பொருட்களுடைய சட்டம் அப்படிங்கிறது 1980. கருப்பு சந்தைப்படுத்தல் தடுப்பு மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் பராமரிப்பு பொருட்களின் சட்டம் அப்படிங்கிறதும் 1980. இதோட 7th உள்ள பாலிட்டி அப்படிங்கிறது கவர் ஆயிடுச்சு.